குரங்கு நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்க ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மத்த விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாதா என்ன? நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்றத கேளு, அங்க போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்ல குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மத்த மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துகிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்னது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது? என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்து கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாளை தான் நான் கேட்க போறேன். எனக்கு அருந்து போன என்னோட வாள் தான் வேணும். முதல்ல அந்த வரவையை பார்ப்போம். ஓ, அதுக்கு என்ன, உடனே செய்யறேன். இந்தா உன்னுடைய வாள், எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வாள் முன்னாடி மாதிரி உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிருவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா,
ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வால் எங்கேயாவது வயித்துல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? அடடடடா, வால் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மடாபூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாளி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்கதான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளோதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வால் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள் குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சது இல்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவும் கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல. காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல கிங்கினின்னு ஒரு கண்ணுக்குட்டி வாழ்ந்துட்டு இருந்ததா. கிங்கினி ரொம்ப அழகாவும் இருந்ததா, சேட்டையாவும் இருந்ததா. அட விடிஞ்சிருச்சு, இப்ப நான் எந்திரிக்கணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு பக்கத்துல போய் புல்லு சாப்பிட போறேன். அங்க இருக்கிற புல்லு ரொம்ப சுவையா இருக்கும். அத பத்தி நினைக்கும் போதே வாயில எச்ச ஊறுது. கிங்கினி நில்லு, தனியா போகாத, நானும் வரேன். யானைங்க கூட்டம் அந்த குளத்துக்கு வந்திருக்கும். தனியா போறது ஆபத்தா இருக்கலாம். அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன அவனை இன்னும் இங்க காணவே இல்ல? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவன் எந்திரிக்கவே இல்லையா? நான் பேசாம அவன் வீட்டுக்கு போய் அவனை எங்க கூட்டிட்டு வர போறேன். கண்ணுக்குட்டி கிங்கினியும் அப்புறம் குஞ்சனுங்கிற ஒரு எறும்பும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நண்பனே, நண்பா, வெளியே வரியா? நாம இப்ப கிளம்பணும். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. அட, இது என்ன கிங்கினி, காலங்காத்தால எங்க போயிட்டு இருக்க? நீ சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு போய் அங்க இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். அப்படின்னா நீ சீக்கிரம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வா. நான் என் வீட்டுல நேத்தே சாப்பாட்டெல்லாம் நிரப்பி வச்சுட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பா அந்த யானைகள் கூட்டம் குளத்துக்கு வந்திருக்கோங்க. அதுலயும் அந்த மணியன் யானை ரொம்ப மோசமானது. அது எப்ப என்ன பார்த்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு பின்னாடியே வருது. அது என்னையும் எப்பவும் புல்ல சாப்பிட விடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிட்டு தன்னோட வயித்தை என்னைக்கும் நிரப்பிக்காது. அப்படியா? ஆனா நான் உன் கூட வந்து என்ன பண்றது? நீ சும்மா என் கூடவே நின்னா போதும். அப்புறம் நான் அந்த புல்ல சாப்பிடும்போது நீ அந்த குளத்து பக்கம் கண்காணிச்சுக்கிட்டு அது அந்த குளத்தை விட்டு வெளியே வந்ததுன்னா நாம அங்கிருந்து கிளம்பி ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம். ஓ, அப்படியா விஷயம்? அப்ப நான் வரேன். அப்புறம்
எறும்பும் அப்புறம் கிங்கினியும் குளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஹே கிங்கினி, நாம அந்த மணியன் யானைய இப்படி சுலபமாலாம் போக விடக்கூடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிடுறது இல்ல, உன்னையும் அது சாப்பிட விடுறது இல்ல. இது தப்பான விஷயம் இல்லையா? நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா நாம அந்த யானையோட மோதுனா அதோடைய பாதிப்பு நமக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். யானைங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருக்குங்க. நம்மளால எப்பவும் அதுங்களை தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் அந்த மணியன் யானைக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. அதோட அகங்காரத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். உன்னாலலாம் அது கூட சண்டை போட முடியாது. நீ அதை விட ரொம்ப சின்னது. அந்த யானை அதோட காலை உன் மேல வச்சாலே நீ காலி. டபாய். மத்ததெல்லாம் உனக்கே தெரியும். ஆமா, அளவுல நான் சின்னதா இருக்கேன், உண்மைதான். ஆனா என்னாலயும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரி வா, உன்னால அந்த பெரிய யானையை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ காட்டுறேன். ஆனா நீ சொல்றது கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ பயப்படாத. அந்த கிங்கினி அங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அதுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் இங்க இருக்கிறதா அது பார்க்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் அதுகிட்ட பேசுறேன். அச்சச்சோ, அங்க பாரு, அது நம்மள பாத்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ கொஞ்சம் கூட பயப்படாம வயிறு நிறைய புல்ல சாப்பிடு. நான் எவ்ளோ சத்தமா கூச்சல் போட்டேன், அப்பவும் அது கண்டுக்கவே இல்ல. இப்ப நான் அத போய் புடிச்சே ஆகணும். மணியன் கிட்ட இப்ப நான் போய் பேசுறேன். மணியா, அங்கேயே நில்லு. கிங்கினி உன்னை என்னைக்கும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம நீ ஏன் அவளை எப்ப பார்த்தாலும் துரத்திக்கிட்டே இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் மட்டும் உன் மேல காலை வச்சனா அப்படியே நீ நசுங்கி போயிடுவ. இந்த விஷயத்துல இருந்து நீ விலகி இருந்தாதான் உன்னோட உயிருக்கு நல்லது நடக்கும். குஞ்சா, ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு என் தும்பி கையில இருந்து வெளியே வந்துரு. நான் இங்க இருந்து அவளை சுலபமாலாம் வெளியே வர மாட்டேன். நீ எப்போ கிங்கினியை தொல்லை பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறியோ அப்பதான் நான் உன்னை விட்டு வெளியே வருவேன். குஞ்சா, வேணா குஞ்சா, நான் இனி எப்பவும் கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன். நீ ப்ளீஸ் வெளியே வந்துரு. மணியா, நீ ரொம்ப சக்திசாலிதான். ஆனா நீ உன்னோட சக்திய மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்த கூடாது. உன்னோட சக்திய நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பயன்படுத்தணும், சரியா? அப்புறம் அந்த மணியன் யானை மத்த எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்றதே இல்ல. அது மட்டும் அல்ல, குஞ்சன், கிங்கினி அப்புறம் மணியன் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க.
என்ன கொண்டு வந்திருக்கீங்க காட்டுங்க. உனக்கு இது பிடிச்சிருக்காடா செல்லம்? சீ, இது நல்லாவே இல்ல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. வாவ், டெடி பேர் இவ்வளவு அழகா இருக்கு. இது நீ இங்கே இரு. அட, என்ன தனியா உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. நானும் போய் விளையாடணும். பாவம் அந்த நரி பொம்மை வருத்தத்தோட அலமாரிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தது. நீ என்னோட சின்ன டெடி பேர், உனக்கு ஒரு பொட்டு வச்சா நீ ரொம்ப அழகா இருப்ப. அலமாரியில உட்கார்ந்துட்டு பாவம் அந்த பொம்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தது. ஏன் நான் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? நீ இங்கே இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், சரியா? அட, யாருப்பா அது? ஓ, நரி தம்பியா? தம்பி நரி, ஆமா, ஏன் என்ன இப்படி பாக்குற? ஓ, நீ வருத்தமா இருக்கியா? வருத்தமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உன்னை யாருக்கும் பிடிக்காது. ஆரம்பத்துல எல்லாருக்கும் இப்படிதான் சந்தோஷமா இருக்கும். டெடி பேர், நீ இங்கே உட்காந்துட்டு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் திரும்ப வரும்போது என் செல்ல டெடி பேருக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரேன். இந்த பொண்ணுக்கு நான் கண்ணுக்கே தெரியலையா என்ன? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பிலிம் ஸ்டாரா? நீ என்ன கிண்டல் பண்றியா? ஆமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் என்ன கிண்டல் பண்றியா? நானா? இல்லையே. ஹேய், நீ இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கல்ல? நீ இங்கே இருந்து தூசி படியணுங்கிறது தான் உன்னுடைய விதி. கரடி என்ன, மனுஷங்க என்ன அலட்சியமா நினைக்கலாம். ஆனா நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். ரொம்ப பாவம். நான் இப்படி உன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனால நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆனா உன்ன மாதிரியே நாள் முழுக்க நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். கரடி என்ன, நாமெல்லாம் விளையாட்டு பொருள். நாமளே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. ஹேய், நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. கொஞ்சம் தள்ளி உக்காரு. என் மேல தூசி பற்ற போது அப்புறம் எனக்கு தும்மல் வரும். அடுத்த நாள் காலையில மாலுத்தியும் அவ ஃப்ரெண்ட்ஸும் பொம்மைங்க கிட்ட வந்தாங்க. பாத்தியா, இவ்வளவு காலையிலேயே என் கூட விளையாட வந்துட்டாங்க. ஒரு நாளில ஒரு நாள் அவங்க என் கூடயும் விளையாடுவாங்க. அதுதான் உலகம் முடிய போற கடைசி நாளா இருக்கும். வாவ், இந்த பொம்மை சூப்பரா இருக்கு. அவ உன்னை திரும்பி கூட பார்க்கல. எப்படி பாப்பான்? நீ தான் இவ்ளோ தூசியா இருக்கியே. கரடி என்ன, நல்லது கெட்டது எல்லாருக்குமே வரும். என்ன கிண்டல் பண்ணாதீங்க. முதல்ல நீ என்ன அண்ணன்னு கூப்பிடுறத நிறுத்து. நான் உன்னுடைய அண்ணன் இல்ல. அந்த நரியோட கலர் ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, அந்த நரி பொம்மை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னா இந்த டெடி பேர் பொம்மை அழகா இல்லையா? எனக்கு அந்த நரி பொம்மை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அதை கொடுத்துறியா? இல்ல, எனக்கு இந்த நரி பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை இது. நரி பொம்மையோட ரொம்ப நேரம் விளையாடினதுக்கு அப்புறம் பசங்க அத மறுபடியும் அலமாரியில வச்சாங்க. என்னோட செல்ல நரி பொம்மையே இங்கே இரு, நான் வெளியே போயிட்டு வரேன். நான் இப்போ உங்களை அண்ணனு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடு. நான் தான் சொன்னேன்ல, நல்லதும் கெட்டதும் எல்லாருக்குமே நடக்கும். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் எல்லாருக்குமே வரும். அட டெடி அண்ணா, நீங்களும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என் கூட விளையாடினாங்க, நாளைக்கு உங்க கூட விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் புது பொம்மையோட விளையாடுவாங்க. இப்படி அமைதியா இருக்காதீங்க, ஏதாவது பேசுங்க. இனிமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். சரியா சொன்ன. அன்னையில இருந்து டெடி பேரும் நரி பொம்மையும் ஒன்னா சந்தோஷமா அந்த அலமாரியில இருந்தாங்க. தலவச்சுப்பாரா கிராம மக்களுக்கு
நகரத்துக்கு போறதுக்கு காட்டு பாதையில போனோம்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த பாதையில 2 திருடர்கள் ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னோட முதலாளியோட பேரையும் அதுல சேர்க்க சொல்லி சொல்லுவேன். எதுல? டீ கடை கணக்கு புத்தகத்திலயா? இல்லைங்க முதலாளி, பஞ்சதந்திர கதைங்கள்ல நீங்க தான் முதலாளி. நீ ஏன் புது கதையை எழுதக்கூடாது? கரடி தந்திர கதைகள்னு என்னுடைய வீர சாகசங்களை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் முதல் பத்தியில இப்படி எழுதட்டுமா? அதாவது நீ ஒரு புத்திசாலி, ரொம்ப தைரியமான கரடி, நீ ஒரே இடியில மான கீழே தள்ளிட்டேன்னு எழுதட்டா? அட, நான் ஒரு தாக்குதல்ல கூட ஒரு மான கூட அடிச்சு நான் கொன்னது கிடையாதே. அட இல்லப்பா, நான் சும்மா நீ ஒரு திறமசாலி தைரியமான நாயகன்னு நிரூபிக்க முயற்சி பண்றேன்ப்பா. அப்படியா? அப்படின்னா சரி, ரொம்ப சரி. அப்படின்னா நீ இப்படி கொஞ்சம் எழுதி பாரு. அதாவது மகாராஜா கரடி ஒரே தாக்குதல்ல சிங்கத்தை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு எழுது. இப்படியும் நீ பொய் தானே எழுத போற, இன்னொரு பொய்யும் சேர்த்து எழுதிக்கையே. அது சரி சிங்கமா, உன்னோட ஆசை என்னமோ அதிகமா தான் இருக்கு. ஆனா அவசியம் இல்ல, ஏன்னா நாம சிங்கத்தோட விளையாடக்கூடாது. அப்படி ஒரு வேளை அது தவறுதலா ராஜா சிங்கம் படிச்சிட்டாருன்னா நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அங்க பாரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஐயா முதலாளி, நம்ம இங்கே இருப்போம். நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நான் ஒரு தாக்கி அவங்கள கீழே விழ வைக்கட்டுமா? முதலாளி, இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். முதலாளியால மட்டும்தான் செய்யவே முடியும். ஐயோ கடவுளே, என்ன துரதிர்ஷ்டப்பா இது. இது என்னது முதலாளி? இது எல்லாமே மரம் கிளைகள் தான். என்ன கிளைகளா? எனது அன்பு முதலாளியே, இது கரும்பு. என்ன இரும்பா? அட இரும்பு இல்ல, கரும்பு. அப்புறம் உண்மையிலே இது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓஹோ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லு. கரும்பு விக்கிற ஒரு வயசான அம்மாவை பயம்புறுத்தி மொத்த கரும்பையும் அவங்க கிட்ட இருந்து திருடதுக்கு அப்புறம் மாஸ்டர் கரடி அப்புறம் நரி அடுத்த நாள் வேட்டைக்காக பாதைய பாத்துட்டு இருந்தாங்க. அட என்னுடைய நரி தம்பி, நேத்து மாதிரியே உனக்கு இரும்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஐயோ, இது என்ன ரொம்ப முட்டாத்தனமா இருக்காது? இரும்பு கிடையாது, கரும்பு. அது சரி, புத்தி தான் இல்ல, ஆனா சக்தி இருக்கு. ஆமா, நீ என்ன சொன்ன? இல்ல, அது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க புத்திசாலி, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலி, அப்புறம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான, நீங்க ஒரு நெருப்பு. நெருப்பு என்ன பீன்ஸா? அது என்ன பீன்ஸ்? பீன்ஸ் இல்ல, நீங்க ஒரு நெருப்பு. ரொம்ப வேகமான ஆளு. பாரு, அங்க யாரோ வராங்க. முதலாளி, உள்ள குதிங்க. உள்ள குதிக்கணுமா? நான் என்னோட கால் கையெல்லாம் உடைச்சிக்க மாட்டேன். அப்போ மெதுவா போய் அந்த ஆளை பிடிங்க. ஓஹோ, ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிற மிருகங்கள் துன்பத்தை விளைவிக்குதான். இது என்ன? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட கத்து கத்து, உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வரப்போறது கிடையாது. நீ என்ன எவ்வளவுதான் கத்துவ? நீ கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுடு. அப்புறம் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா ஓடிடு. போயிடு. ஆமா, இந்த காத்து தேனோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. முதலாளி, இந்த பானையில இருந்து தான் வருதுன்னு எனக்கு தோணுது. எங்க? நான் பாக்குறேன். வாவ்,
சுவையான தேன். வாவ், தேன் துளி சுவையான தேன் துளி. ஹே ஹே ஹே. முதலாளி எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே. அப்புறம் இதே மாதிரி மத்தவங்க கிட்ட பொருளை திருடி மாஸ்டர் கரடி அப்புறம் நரியோட நாட்கள் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாள், நரி தம்பி, இனி நாம மறைஞ்சிக்கிற இடத்த மாத்திடுவோமா? புதுசா மறையறதுக்கு புது இடத்தை தேடி போவோம். அவசியம் இல்ல முதலாளி. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள வேட்டையாட முடியாது. அதனால தானே நம்ம மறைஞ்சிருக்கிற இடத்த மாத்துறது கிடையாது. நரி தம்பி, என்ன அங்க பாத்தியா? அங்க பாரு, யாரோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. முதலாளி, அந்த ஆளு கையில வச்சிருக்கிற சாக்கு பையில ஏதோ காட்டு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, மறுபடியும் தேனா? இதே மாதிரி ஜனங்க தேனை கொண்டு வந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முதலாளியோட அதிர்ஷ்டம். நான் எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, நம்மளோட இந்த பாதையில ஏதாவது ஒரு கோழி வந்தா நல்லா இருக்கும். இந்த நரியும் கரடியும் போற வழியில நிக்குதுங்களே, ஒருவேளை இதுங்க தான் வரவங்க போறவங்க எல்லாம் தொல்லை பண்ணுதுங்களா? அப்படின்னா நாம இதுங்கள சமாளிச்சாகணும். பாத்தீங்களா, அவன் ஓடிட்டான். அவன் ஓடி போகும்போது ஏதோ கீழே தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, போய் என்னன்னு பாப்போம். சுவையான தேன். தேனா? எங்க நான் பாக்குறேன். இதுதான் உண்மையான தேனு. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. அப்படின்னா இது ஏதோ பெரிய தேனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இனிப்பான தேன், என்ன ஒரு சுவையான தேன். என்னது இது? என் கை இப்படி ஒட்டிக்கிச்சு. இது என்ன தேனா இல்ல கோந்தா? முதலாளி, நீங்க என்கிட்ட ஏன் இப்படி பொய்ய சொல்லிட்டு தேனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தேன் வேணும். இந்த தேனை குடிச்சிட்டு உங்களுக்கு போதை தலைக்கு, அதான் என்னையும் வேண்டான்னு சொல்றீங்க. விளையாடாதீங்க நண்பரே. ஐயோ ஐயோ, நெஞ்சு அடைக்குது. ஐயோ, நல்ல முடியலையே, நெஞ்சு அடைக்குது. ஐயோ. மத்தவங்க கிட்ட இருந்த பொருட்களை திருடி நிம்மதியா காலத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த நரியும் கரடியும் அன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும்.